எல்லாவற்றையும் முன்னதாகவே பார்க்கிறவர். அவர்களுக்கு இருந்தது போல. இந்த வார்த்தை எவ்வளவு பெரிய பலனா இருக்கிறது. பூர்வ காலத்து அதிசயங்களை தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருப்பது படித்து அறிந்து கொள்வதற்கு மட்டுமல்ல, அதனை நம்முடைய வாழ்க்கையிலும் அனுபவிப்பதற்காக. நம்ம பாடுவோமே, ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். இது எல்லாரும் பாடிட்டோம். எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கிறோம்? ஆமே. அவர்களுக்கு செய்தது போல. என்ன வார்த்தை! அவர்களுக்கு இருந்தது போல. 1ஆம் தேதி காலையில் பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை பேசும்போது சொன்ன வார்த்தை இதுதான். அவர்கள் இன்னைக்கு இல்லை, ஆனால் அவர்களுக்கு செய்தவர் இன்னைக்கு இருக்கிறார். அவர்கள் இன்னைக்கு இல்லை, ஆனால் அவர்களை நடத்தினவர் இன்னைக்கும் இருக்கிறார். அவர்கள் இன்னைக்கு இல்லை, ஆனால் அவர்களை மீட்டவர் தான் என்னையும் உங்களையும் மீட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் வேதத்தின் மகத்துவங்களை நான் எழுதி கொடுத்தேன் அப்படிங்கிறார். எழுதி நான் கொடுத்திருக்கிறேன். இந்த பைபிளை எப்படி பார்க்கிறோன்னு ஆவியானவர் நம்மளை பார்க்கிறார். முதல்ல பைபிள் பார்க்கிறோமா? அதையும் பார்க்கிறார். இதை நான் எப்படி பார்க்கிறேன், இதை நான் எப்படி ட்ரீட் பண்றேன், இதை நான் என்ன நினைச்சு வாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் என் செவியை திறந்தீர். செவி திறக்கப்பட்ட தாவீது சொல்லுகிறார், புஸ்தக சுருளில் என்னை பற்றி எழுதி இருக்கிறது. சங்கீதம் 40. அதுவரைக்கும் நான் நினைச்சு இது ஆபிரகாமை பத்தி, இது ஈசாக்கை பத்தி, இது யாக்கோபை பத்தி. எப்போ ஆண்டவர் என் செவியை திறந்தாரோ அப்பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன், இதெல்லாம் என்னை பத்தி எழுதியிருக்கு புஸ்தக சுருளில். ஆமே. என்னை பத்தி அறிந்து கொள்ள நான் தேட வேண்டிய ஒரே புத்தகம் த ஹோலி பைபிள். ஹல்லேலூயா. நம்ம எல்லாத்தையும் தேடுவோம். ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட் போட்டுட்டு நம்மளை பற்றி கீழே என்ன சொல்கிறாங்கன்னு தேடுவோம். சூப்பர் நைஸ்ன்னு போடுவாங்க, அவ்வளவும் போய். ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுட்டு என்ன கமெண்ட் வருதுன்னு பார்ப்போம். நம்மளை பற்றி 4 பேர் எப்படி என்ன சொல்கிறாங்க. இந்த பைபிளை தேவ பிரசன்னத்திலிருந்து படிக்கும்போது இந்த கண்ணாடியில் நம்மளை தெரியும். ஹல்லேலூயா. பார்க்கணும், பார்த்து சரி பண்ணலாம். ஆமே. பார்த்து உருவாகலாம். ஹல்லேலூயா. பார்த்து வளரலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பைபிள் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருப்பதே நம்மை தேறினவர்களாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவர்களாகவும் அவருடைய சமூகத்தில் நிற்க வைப்பதற்காக. தேவனை அறிந்து கொள்ள இந்த பைபிள் மிக தேவை. ஆனால் தேவனை ஃபுல்லாக அறிந்து கொள்ள முடியுமான்னு தெரியாது. ஆனால் ஒரு மனிதனுக்கு இந்த பூமியில் எவ்வளவு அறிந்து கொள்ள வேண்டுமோ, எவ்வளவு வளர வேண்டுமோ, எந்த அளவுக்கு நிறைவடைய வேண்டுமோ அதற்கு தேவையான அனைத்துமே இந்த பைபிளுக்குள்ள அடங்கி இருக்கிறது. அதே நேரத்தில் பைபிளை விக்கிரகமாக்காதீங்க, பைபிளை நண்பனாக்குங்க, பைபிளை சிநேகிதனாக்குங்க. ஏன்னா அநேகருக்கு இது விக்கிரகம். இப்படியும்பாங்க இப்படியும்பாங்க, ஆனால் திறந்து மட்டும் வாசிக்கவே மாட்டாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. கொஞ்சம் சவுண்ட் அட்ஜஸ்ட் பண்ணு. மகிமை உண்டாவதாக. அவர்களுக்கு இருந்தது போல. அவர்கள்னா யார்? முற்பிதாக்கள், நமக்கு முன்னோடினவர்கள், நமக்கு முன்னே மீட்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு இருந்தது போல. எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, சங்கீதம் 77 சங்கீதக்காரன் இப்படி சொல்லி புலம்புகிறதை நம்மால் பார்க்க முடியும். 77வது சங்கீதம்
அதனுடைய 7 முதல் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ, இனி இது ஒருபோதும் தயவு செய்ய மாட்டாரோ, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிட்டோ, வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிட்டோ, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, தம்முடைய இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ, இப்படி நான் சொன்னேன். சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார், அப்பொழுது நான் இது என் பலவீனம், உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். 11-12 வசனங்கள். கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். 12 உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை எல்லாம் யோசிப்பேன். எப்பொழுது தியானித்து யோசிப்பேன் தாவீது சொல்றாரு? எப்பொழுது இரக்கம் செய்ய மறந்தாரோ, வாக்குத்தத்தம் ஒளிந்து போயிட்டோ, இப்படிப்பட்ட எண்ணம் வருதோ, அப்பொழுது உடனே என்ன ரியலைஸ் பண்றாருன்னா, நீ பலவீனத்துக்கு இடம் கொடுக்கிற, நீ பலவீனத்துக்கு இடம் கொடுக்கிற. ஒரு மனுஷனுடைய பலவீனம் என்ன தெரியுமா? தேவன் இனி என் வாழ்க்கையில் ஒன்றும் செய்ய மாட்டார் நினைக்கிறான் தெரியுமா? அதுதான் மனிதனுடைய பலவீனம். ஒரு மனிதனுடைய பலம் என்ன தெரியுமா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய பலவீனம் என்ன? என் வாழ்க்கையில் இனி ஆண்டவர் ஒண்ணுமே செய்ய மாட்டார், வாக்குத்தத்தம் நிறைவேறாது, எனக்கு வாழ்க்கையில் தேவன் இரக்கம் செய்ய மாட்டார். இப்படி ஒரு எண்ணம் வருதுனாலே நம்மை பிசாசானவன் பலவீனப்படுத்துகிறார் என்று அர்த்தம். எவ்வளவோ பலவீனங்களை யோபுவுக்கு பிசாசு கொண்டு போட்ட பிறகும் அவனை பலவீனப்படுத்த முடியவில்லை. காரணம், அவன் நினைவிலே சொல்லுகிறான், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. நம்ம வெளியே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்போம், ஆனா ஸ்பிரிச்சுவலா ரொம்ப வீக்கா இருப்போம். அப்ப இந்த இடத்துல தான் இதை எழுதி கொடுத்திருக்கிறார். நான் பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். பூர்வ காலத்து அதிசயங்களை ஆண்டவரே, நான் ரொம்ப வருஷம் காத்திருக்கிறேனே. காத்திருந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் செய்தாரா? செய்தார். அவர்களுக்கு இருந்தது போல. ஆண்டவரே, என்ன நீங்க உயர்த்துவீங்கன்னு சொன்னீங்க, ஆனா என்ன சிறுமைப்படுத்துற அளவுக்கல்லவா நான் இப்படி இருக்கிறேன் என்று சொல்லும் போது, மனுஷன் எல்லாம் என் தலைமையில ஏறி போறாங்களேன்னு சொல்லும் போது, யோசேப்பை கர்த்தர் விலங்கிடப்பட்டு கொண்டு போகப்பட்ட இடத்துல அதிபதியாய் உயர்த்தினார் அல்லவா? அவர்களுக்கு இருந்தது போல. ஒரு தேவ பிள்ளையுடைய நம்பிக்கை இதுதான். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நாம் நம்முடைய பாதையை எப்படி பார்க்கிறோம் தெரியுமா? எப்படி பார்க்கிறோம் தெரியுமா? ஒரு முனையிலிருந்து பார்க்கிறோம். என் முன்னாடி இப்படி ஒரு பாதை இருக்குன்னா நான் இங்க இருந்து பார்க்கிறேன். என் கண்ணுக்கு எவ்வளவு தூரம் தென்படுதோ அவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஆண்டவர் எப்படி பார்ப்பாருன்னா மேல இருந்து பார்ப்பார். கீழே இருந்து ஒரு சைட்ல இருந்து பார்க்கிறதுக்கும் மேல இருந்து பார்க்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, மேல இருந்து பார்த்தா இந்த எண்டும் தெரியும், இந்த எண்டும் தெரியும். அதனாலதான் அவருடைய பெயர் அல்பா அண்ட் ஒமேகா. பவுல் வாழ்க்கையில அவ்வளோ காயப்படுத்துவார் சபையை, அவ்வளோ வேதனைப்படுத்தி தமஸ்குக்கு போற வழியில சந்திக்கிறார். கீழே பொத்துன்னு விழுவார், பார்வை போயிடும். 3 நாள்ல அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு, அவனை பவுலுக்கு பார்வை கிடைக்கிறதுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 மாசமாவது வச்சிருக்கணும்ல. என்ன ஸ்தேவானையே கொலை செய்வதற்கு காரணம். ஆனா ஆண்டவர் துரிதப்படுத்துறார். இப்போ அவன் தள்ள கை வச்சு ஜோம் பண்ணு அவனை பார்வையடைய பண்ணு. ஆண்டவர், ஏன் ஆண்டவரே 3 நாள் தான் அவனை தண்டிப்பீங்களா ஆண்டவரே அப்படின்னு கேட்கணும்னு தோணும். அப்ப ஆண்டவர் சொல்லுவார், அவன் என் நாமத்தின் நிமித்தம் அவனுக்கு நிறைய பாடு இருக்குப்பா அந்த பாதையில. ஏன்னா அவர் இப்படி பார்க்கிறார்.
எல்லாரும் ஒரு சைட்ல இருந்து பார்க்குறாங்க. ஆண்டவர் அவனை உங்களுக்கு தெரியாத ஆண்டவர், நீங்க பார்வையை கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவன் நிற்க மாட்டான் ஆண்டவரை, திருப்பியும் அவன் பொல்லாங்க ஆண்டவர். ஆண்டவர் மேலேருந்து பார்க்குறார், அவனுடைய நாளைய பார்க்குறார். இந்த ட்ராக் எங்கே போகுது, எந்த இடத்துல அவன் ஸ்ட்ரகிள் பண்ண போகிறான், எந்த இடத்துல அவன் வேதனைப்பட போகிறான், எல்லாத்தையும் அவர் மேலேருந்து பார்க்குறார். பார்த்து நடத்துகிறவர். போ, நான் அவன் தெரிந்து கொண்ட பாத்திரம், என் நாமத்தின் நிமித்தம் அவன் ரொம்ப கஷ்டப்பட போறான்பா. அவன் பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் அவருக்கு தெரியுங்க, அவருக்கு தெரியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் பாதையை நியமித்து நடத்தி கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு இருந்தது போல. எனவே வேதத்தை ஒரு தேவ பிள்ளை படிக்கும் போது, ஆண்டவர் எனக்கு இரக்கம் செய்ய மறந்தாரோ, கிருபை அற்று போயிட்டோ, வாக்குத்தத்தம் அவ்வளவுதானா, நான் உன் வாயிலருளி என் வார்த்தை உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய இப்படியெல்லாம் சொன்னீங்களே, ஆனா என் வாயிலே காணுமே ஆண்டவரே, அப்படியெல்லாம் நினைக்கும் போது உடனே ஒரு தேவ பிள்ளை பூர்வ காலத்து செய்கைகளை அதிசயங்களை நினைவு கூறுவேன். அப்படி நினைவு கூறுகிறவன் 13வது வசனத்திலே சொல்லுகிறான், தேவனே உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. இந்த வார்த்தையை நல்ல கவனிங்க. நமக்காய் தேவன் எங்க ட்ராக் போடுறார் தெரியுமா? பரிசுத்த ஸ்தலம் என்பது என்ன? அவர் மகாராஜாவின் நகரம், அவர் வாசம் பண்ணுகிற இடம். எனக்கான மேப்பை கர்த்தர் எங்கிருந்து வரைகிறார்னா பரலோகத்திலிருந்து வரைகிறார். எனவேதான் அவர் எப்படி ஜெபிக்க சொல்லிக் கொடுக்கிறார், உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல நாம நம்முடைய பிள்ளைகளுக்கான மேப்பை இங்கிருந்து வரைவோம். கர்த்தர் எங்கிருந்து வரைகிறார்னா பரலோகத்திலிருந்து. அவர் வரைஞ்சதுனால தான் இங்க பாருங்க, அந்த நம்ம வர்ஷிப்ல கேட்டோமே மாறா, அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் வந்திருப்பாங்க. மாறா எல்லாருக்கும் காமன். ஆனா அதை மதுரமாக்குகிற மரம், அந்த பாதை யாருக்கு கர்த்தர் நியமித்தாரோ அவர்கள் கண்களுக்கு மட்டும்தான் காட்டி கொடுப்பார். மாறா காமன். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு அவன் சோதனை காமன். ஆனால் அதிலிருந்து தப்பும் போக்கு யாருக்கு கர்த்தர் உருவாக்கி கொடுப்பார் என்றால் அவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு. அதனாலதான் பேதுரு எழுதும் போது சொல்லுகிறார், பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். சொல்லிவிட்டு என்ன சொல்வார் அப்படின்னா, 1 பேதுரு 5:9 விசுவாசி உறுதியாயிருந்து எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. இந்த வார்த்தை கவனிச்சீங்களா? உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் தெரியும்? எனக்கு மட்டும்தான் பிரச்சனை, எனக்கு மட்டும்தான் கஷ்டம். ஆண்டு சொல்லி வா, அவன் ட்ராக் தெரியுமா உனக்கு? ஹல்லேலூயா. இக்கரைக்கு அக்கறை, அவர் எல்லா கரையும் மேலேருந்து பார்த்துட்டு இருக்கிறார். ஆமென். இப்படிதான் ஆசாப் சொல்றார், ஆண்டவரே துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கு பொறாமை வந்துட்டு. கடைசியில் ஆசாப் என்ன சொல்லி பிடிப்பார் தெரியுமா? எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே. நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் அவங்களுக்கெல்லாம் என்ன. ஆமே, நம்ம எல்லாம் ஒவ்வொருத்தருடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை பார்த்து ஏங்கிட்டு இருக்கிறோம். கீழே ஒன்றும் கிடையாது, அது யாருக்கும் தெரியாது. ஆமே, ஹல்லேலூயா. உங்கள் சகோதரர் இடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. உங்களுக்கு தெரியும், தேவன் ஒரு பாதையை நியமித்து நடத்தும் போது சில நேரத்தில் நாம எதிர்பார்க்கவில்லை. ஆனால் தேவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்முடைய ஓட்டம் பாதியில முடிய கூடாது.
அதனால கர்த்தர் என்ன செய்கிறார்? ஒரு மாறா இருக்கா, அதை மதுரமாக்குற மரத்தை பக்கத்துல வச்சிருக்கிறார். பிள்ளை சாகிறதை காண மாட்டேன் என்று சொல்லி ஓ என்று அழுது கொண்டிருந்த போது கர்த்தர் அங்க ஒரு ஊற்றை வைத்திருந்தார். அது அவளுக்கான ஊற்றானபடியினாலே அவள் கண்களுக்கு அதை காண்பித்து கொடுத்தார். ஆமென். நமக்கானதை நம்ம கண்ணுக்கு தெரியலனாலும் கர்த்தர் அதை நம் கண்களை திறந்து காண்பித்து தருவார். நம்புறவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. அவர்களுக்கு இருந்தது போல, என்ன வார்த்தை, அவர்களுக்கு இருந்தது போல அவருடைய ஜனத்துக்கு இருக்கும். அப்ப ஒரு காரியம் இந்த இடத்துல தெளிவாய் தெரிகிறது, நம் தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. ரோமர் 2:11 அந்த வசனம் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. ஆமென். இந்த வார்த்தையை பேதுரு புரிந்து கொண்டார். பேதுரு என்னதான் ஆவியில நிரம்பினவரா இருந்தாலும் யூத மார்க்கம், தன்னுடைய மார்க்கம், தன்னுடைய கோத்திரம், தன்னுடைய ஜாதி, இந்த ஸ்பிரிட்டும் இடையில கிடக்கும் சிலருக்கு. பேதுருவுக்கே இருந்துருச்சுன்னா நம்ம எல்லாம் ஏமாத்திரம். ஆண்டவருக்கே கிளாஸ் எடுப்போம். ஆண்டவரே இது கொஞ்சம் டர்ட்டியா இருக்கு, ஆண்டவரே உன் டியூட்டியே தான். தேவன் சுத்தமாக்கிறது நீ தீட்டா நினைக்காத, தீட்டா நினைக்காத, தீட்டா நினைக்காத. இப்போ பேதுருக்கே டவுட் ஆயிட்டு, இது ஆண்டவர் காட்டின விஷயம்னா. அப்பதான் ஆண்டவர் பேசுறார், உன்னை தேடி 2 பேர் வந்திருக்கிறாங்க, சந்தேகப்படாம போ. பேதுரு கொர்நேலியு வீட்டுக்கு போகும்போது அவங்க வாஞ்சையோடு இருக்கிறத பார்க்கிறான். வசனத்தை பேசும்போது என்ன சொல்லி பேசுகிறான் தெரியுமா? தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அவர்களுக்கு இருந்தது போல மேல் வீட்டறையிலே யூத கோத்திரத்தை சேர்ந்த சீஷர்கள் கூடி ஜெபித்த போது அவங்க மேல ஆவியானவர் எப்படி இறங்கினாரோ அவர்களுக்கு இறங்கினது போல கொர்நேலியு வீட்டிலேயோ. ஆமென். ஆண்டவர் தம்மை எப்படி அறிமுகப்படுத்துகிறார் தெரியுமா? எரேமியா 32:27 மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. ஹalleluya. எல்லாருக்கும் அவர்தாங்க கர்த்தர், அவர்தான் தேவன். ஆனா எல்லாரும் அவரை அக்செப்ட் பண்ணவில்லை. ஒவ்வொருவரும் தங்களுக்கென்று தெய்வங்களை உண்டாக்கி கொண்டார்கள். ஆனால் கர்த்தரை கண்டடைந்த கூட்டத்தார் பாக்கியவான்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இந்த பாக்கியத்தை தேவன் எனக்கு தந்திருக்கிறார். நிச்சயம் உள்ளவர்கள் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றால் தேவ பிள்ளைகளிடத்திலும் என்ன ஒற்றுமை, என்ன சத்தம். ஹalleluya. ஆமென். இதுதாங்க பரத்திலிருந்து வருகிற ஞானம். யாக்கோபு 3:17 சொல்லப்பட்டிருக்கிறது, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமானதாயும். யாக்கோபு 3:17 வாசிங்க வேகமா. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும், முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும், பின்பு சமாதானமும், சாந்தமும், சாந்தமும், இணக்கமும் உள்ளதாயும், இணக்கமும் உள்ளதாயும், இரக்கத்தாலும், இரக்கத்தாலும், நற்கனிகளாலும், நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதாயும் இருக்கிறது. மாயமற்றதாயும் இருக்கிறது. இந்த கசப்பு, விரோதம் இவைகளெல்லாம்
15 சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படிப்பட்ட ஞானம், அதாவது கசப்பான வைராக்கியம், விரோதம், இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமா இராமல் லவ், அது உலகத்துக்கு உரியதும் ஜென்ம சுபாவத்துக்கு உரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமான இருக்கிறது. என்னத்தனம்? ஒரு ஆள் மேல வைராக்கியம், கசப்பு வந்து அது என்னத்தனம்? பேய்த்தனம். ஹல்லேலூயா. நம்ம நல்ல வெள்ளெல்லாம் போட்டுட்டு க்ளோரி ஹல்லேலூயாலாம் சொல்லுவோம். ஆனா உள்ள வைராக்கியம், கசப்பு வச்சா பேய் அந்நிய பாஷை பேசுது பாரு. பைபிள் சொல்லுது பாரு, பேய பாரு இன்னும் அழகா வெள்ளை போட்டு வந்திருக்கு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம். ஹல்லேலூயா. அது பட்சபாதம். நம்ம இருதயத்துல முதல்ல நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இடம் கொடுக்கிறோம்? நம்ம கூட பழகிறவங்க, நம்ம கூட ஆராதிக்கிறவங்களுக்கு, ஏன்னா நாம் அவருடையவர்கள் அல்லவா? ஆமென். ஒரு ஆளை பார்த்ததும் சிரிச்சிட்டு பிரைஸ் தி லார்ட், இன்னொருத்தவங்க வந்து பிரைஸ் தி லார்ட். ஒரு ஆளுக்கு ஃபுல்லா கை கொடுத்து, இன்னொருத்தவங்களுக்கு லைட்டா, இன்னொருத்தவங்களுக்கு விரல் மட்டும். ஆமென். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். எல்லாத்தையும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லாத்தையும் அவர் பார்க்கிறார். ஆமென். அதான் ஒரு செர்மன்ல ஒரு தேவ மனிதர் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப கவர்ந்த வார்த்தை. அதை நான் அடிக்கடி யூஸ் பண்ணியிருக்கிறேன். நாம் கூடி வரும்போது வருகிறவர் அல்ல, நம் கூடவே வருகிறவர். சிலர் பாருங்க, உள்ள வச்சு பேசினா ஆண்டவர் கேட்டுறோன்னு வெளியே போய் பேசுவாங்க. வெளியே போய் நம்ம பேசுவோம். உள்ள வச்சு பேசினா ஆண்டவருக்கு கேட்டுறோம். என்ன ஞானம்! கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவர்களுக்கு இருந்தது போல தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யூதருக்கு, அப்படி அல்ல, யாவருக்கும் glory. இதாங்க ஆண்டவருடைய தயவு. எதுக்காக இந்த வார்த்தைகளை முன்வைத்து பேசிக் கொண்டிருக்கிறேன்? ஒரு தேவ பிள்ளை தான் மீட்கப்பட்டதை நினைக்கணும். என்னை மீட்டெடுத்தவர் என்னை அலைந்து திரிய விடவே மாட்டார். ஹல்லேலூயா. காலடி தெரியாமல் போனாலோ கர்த்தர் என் முன்னே உண்டு. கர்த்தர் என் முன்னே உண்டு. சமுத்திரம் ஒதுக்கி நம்பி நான் முன் செல்லுவேன். சமுத்திரம் ஒதுக்கி நம்பி நான், நம்புறவங்க கைகளை உயர்த்தி இயேசுவை நம்புவே, இயேசுவை நாளெல்லாம் நான் பின்பற்றுவே. என்னை இயேசுவை ஆமென். என்னை அவரிடம் வெட்கப்பட்டு ஒரு பெரும் பாதை உண்டாயிருக்கும். நம்மள்கிட்ட கேட்டா சொல்லுவோம், ஆண்டவரை ஏதோ எனக்கு ஒரு அடி மட்டும் காட்டும். அப்படிதானே ஒரு பாட்டு இருக்கு. அது என்ன பாட்டு? அது ஓராடி மட்டும் என் முன் காண்பி. எனக்கு ஒரு அடி தந்தேனா, நான் உனக்கு பெரும் பாதையை வச்சிருக்கிறேன். அப்போ இங்க ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது.
கர்த்தர் ஒன்றை நமக்கென்று செய்கிறார் என்றா அது சின்னதா இருக்காது. அதனாலதான் தாவீத ஆண்டவர் ரொம்ப ஃபேவரட்டா வைக்க ரீசன் என்னன்னா, ஆண்டவர் எல்லாம் ரொம்ப பெருசா பார்க்கிறோம். தன் பையனுக்கும் பெருசா தான் காட்டி கொடுக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. தாவீது ஆலயம் கட்ட சேர்த்து வச்சதெல்லாம் கணக்கு போட்ட தலைகரங்கும். ஆனால் நான் என் சிறுமையில கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருக்கிறேன் அப்படின்னாரு. ஏன்னா ஆண்டவருக்கு எடுத்த காரியம் இதெல்லாம் அங்க அவருக்கு முன்னாடி ஒன்றும் கிடையாது. அதனாலதான் சாலமோன் எழும்பி நின்று அடுத்த தலைமுறை சொல்றான், அந்த பெரிய தேவனுக்கு நான் கட்டுற ஆலயம் வானாதி வானங்கள் கொள்ளாதவருக்கு நான் ஒரு ஆலயம் கட்ட முடியுமா? அப்போ எந்த அளவுக்கு தாவீது பிள்ளைக்கு ஊட்டியிருக்கான் பாருங்க. அவர் எவ்வளவு பெருசு தெரியுமா? அவர் அதனாலதான் தாவீதுக்கு வாக்குத்தத்தங்கள் வரும்போது தாவீது அதை எப்படி எடுத்துக்கொள்ளுகிறார் என்றால் 2 சாமுவேல் 7:21 சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த பெரிய காரியங்களை உமது அடியானுக்கு அறிவிக்கும்படிக்கு தயவு செய்தீர். இந்த பெரிய காரியங்களை, ஏன்னா ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை தந்து செய்கிறார்னா அது என் புத்திக்கு, என் ஞானத்துக்கும், என் திராணிக்கும், என் தகுதிக்கும் மேலானது. இன்னைக்கு என்ன வாக்குத்தத்தம்? இன்னைக்கு அவர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். அப்படி இல்லை. இன்னைக்கு அவர் எப்படி என்ன பேசுறாரு தெரியுமா? என்கிட்ட இப்படிதாங்க தாவீது பேசுவாரு. எனக்கு இன்னைக்கு ரொம்ப பெருசா பேசிட்டார். இன்னைக்கு என்ன வருது? இன்னைக்கு அந்த பைபிள்ல கீழே 2வது லைன் நினைக்கிறேன், அண்டர்லைன் பண்ணிருக்க. வீட்டில் போய் காட்டி வீட்டு போன பிறகு ஐயே பைபிளை சர்ச்சிலே விட்டுட்டு வந்துட்டேன். என் வார்த்தையை நான் எப்படி பார்க்கிறேன்? எனக்கு யார் பேசுறா? அதாவது ஒருவருடைய மதிப்பு உயர 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 அப்படி ஒரு உயர்ந்தவர் என்கிட்ட நிறைய பேசணும்னே இல்லை. அவர் என்ன பார்த்தாலே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். அவர் எனக்கு கை கொடுத்தா அந்த நம்பிக்கை இன்னும் மேலதான் எழும்பும். அவர் என்ன பேர் சொல்லி அழைத்தா, அவர் என்ன கூப்பிட்டு எனக்கு ஒண்ணு தெரியும்னு சொல்லிட்டா, அவர் வார்த்தையை தாராருன்னா பெரிய யோபு எல்லாம் இழந்து சொல்லுகிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும். ஹல்லேலூயா. பெரிய காரியம். சங்கீதம் 66:2 சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம். ஏசாயா 66:2, என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின. நேற்று இரவுல இந்த வேத பகுதியை தான் வாசித்துட்டு தூங்க போனேன். அப்ப இந்த வார்த்தை என்ன ரொம்ப இழுத்தது. சில காரியத்தை நாம செஞ்சு வைப்போம், வீட்டில் நிறைய செய்வோம். நம்ம ஆண்டவர் சொல்றாரு, உன் கை செஞ்சதுனால ஒண்ணுமே உனக்கு இல்லை, என் கரம் இதை சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாய். உன் வீடை சுத்தி பாரு, உன்னை சூழ்ந்திருக்கிறவங்களை சுத்தி பாரு. இன்னைக்கு உனக்குன்னு ஒரு உறவு இருக்குன்னா அதுக்கு மேல என் கரம் இருக்கு. உனக்குன்னு ஏதாவது ஒண்ணு இருக்குன்னா உன் கண்ணுக்கு முன்னாடி தெரியுதுல்ல, உனக்குன்னு ஏதாவது ஒன்று இருக்கிறது என்றால் அதுக்கு மேல என் கரம் இருக்கிறது. அதனாலதான் உபாகம் 8 ஆண்டவர் சொல்றார், என் சாமர்த்தியம் என் கைபலன் இப்படி சொல்லிராதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. இன்னைக்கு ஏதாவது இருக்குன்னா, இன்னைக்கு நீங்க கார்ல போறீங்களா, பைக்ல போறீங்களா, சைக்கிள்ல போறீங்களா, ஆண்டவர் சொல்றார், இந்த கை தந்ததுனால அந்த கை ஸ்டியரிங்க பிடிக்குது. ஹல்லேலூயா. ஆமென். நான் சம்பாதிச்சு நான் சாப்பிடுறேன். ஆண்டவர் சொல்றார், இங்க பாரு, இந்த கை தந்ததுனால அந்த கை எல்லாமே. உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதொன்றுமில்லை.
எதுவும் இல்ல. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென். உம்மால் கூடாது. Glory Jesus. ரெண்டு முக்கியமான காரியத்தை இந்த நாளிலே சொல்லி ஜெபித்து நான் பந்திக்கு செல்ல போகிறேன். ஒன்று, யாருக்கு அவர் இதை செய்கிறார், யாருக்கு செய்யப்படுகிறது. இரண்டாவது, யாரால் இது செய்யப்படுகிறது. ரெண்டு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வசனத்தை ஒரு விசை கூட வாசிக்கலாம். ஏசாயா 11:16. இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் அவர்களுக்கு இருந்தது போல அசீரியாவிலே ஜனத்தில் மீதியானவர்களுக்கு ஒரு பெரும் பாதை இருக்கும். அப்ப ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. அவருடைய ஜனமா இருந்தாலும் எகிப்திலோ அசீரியாவிலோ இருக்கிறவர்களுக்கல்ல, அதிலிருந்து புறப்படுகிறவர்களுக்கு. மீட்பு என்பது நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலை மட்டுமல்ல, பாவங்களை விட்டு வெளியே கொண்டு வந்து விடுகிற அனுபவம். இதான் மீட்பு. நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட ஒரு பிடியில இருந்துச்சு. பாவம் என்கிற பிடியில இருந்த என் ஆத்துமாவை கர்த்தர் என்ன செய்தார்? தம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால மீட்டு கொண்ட, அதுக்கான கிரயம் என்னவோ அதை செலுத்தி மீட்டு கொண்டார். நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள் என்று 1 கொரிந்தியர் 6 கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் ரத்தம் தெளிக்கப்பட்ட அன்று இரவிலே பெரிய கொண்டாட்டம் இருந்தது எகிப்தில். ஆனால் எப்பொழுது ரத்தம் தெளிக்கப்பட்டதோ அடுத்த காரியம் எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கிறது என்றால், இவர்கள் எகிப்தில் இனி இருக்கக்கூடாது. பார்வோன் ஃபோர்ஸ் பண்றான், துரத்தப்பட்டார்கள் அப்படின்னா இருக்கு பைபிள்ல. வெளியே வரணும். நல்ல கவனமா கேளுங்க. இவர்களுக்கான பாதை எங்கே இருந்தது அப்படின்னா, சிவந்த சமுத்திரத்துக்குள்ளாக இருந்தது. சங்கீதம் 77:19 வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது. காலடிகள் தெரியப்படாமல். அப்போ பாதை ஆல்ரெடி இருக்கு. உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது. இந்த பாதை எப்போ இருக்கு? எப்பவோ இருக்கு. 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்தாங்க. அப்பொழுது இந்த பாதை தென்படவில்லை. அந்த பாதை மூடப்பட்டிருக்கிறது. எப்பொழுது எகிப்தை விட்டு இவர்கள் புறப்பட்டு வருகிறார்களோ அப்பொழுது இந்த பாதையை மூடி இருந்த சமுத்திரம் விலகி அந்த பாதையை காண்பித்து கொடுத்தது. எகிப்தை விட்டு வெளியே வராதவனுடைய பாதை எவ்வளவு பெரியதா இருந்தாலும் அது மூடப்பட்டு தான் இருக்கும். இந்த சிவந்த சமுத்திரம் எப்போ இருந்துச்சோ அப்பவே இதுக்கான பாதையும் இருந்தது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும் வரைக்கும் இந்த பாதை மூடப்பட்டு தான் இருக்கிறது. அநேக காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் இருக்கிறது. ஆனா எப்படி இருக்குதுன்னா, க்ளோஸ் ஆகியிருக்கிறது, மூடப்பட்டிருக்கிறது. மூடப்பட்டிருக்கிற பாதை நம் கண்களுக்கு தெரிய வேண்டுமானால் எதை விட்டு வெளியே வரணும் தெரியுமா? அடிமைத்தனத்தை விட்டு, எகிப்தை விட்டு. எத்தனை காற்று அடித்திருக்கும் இதற்கு முன்பதாக, எத்தனை. இந்த பாதை தெரியாது. இந்த பாதை மூடப்பட்டு தான் இருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த தடையும் எகிப்தை விட்டு வெளியே வருகிறவனுக்கு முன்பாக விலகும். ஆமென்.
அதனாலதான் ஆண்டவர் வந்து எப்பவுமே மீட்கும் போது வார்னிங்கோட தான் கிருபையை கொடுக்கிறார். ஆமென். நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாவத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீயை பார்த்து சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை சொல்றார், இனி பாவம் செய்யாத அப்படின்னார். 38 வருடம் பெதஸ்தா குளக்கரையிலே முடவனா இருந்தவனை பார்த்து இயேசு சொன்ன வார்த்தை, எழுந்திரு. அடுத்த வார்த்தை என்ன? எழும்பியாச்சு. அதன் அர்த்தம் என்ன? சுகம் கிடைச்சாச்சு. அப்படி போக வேண்டியதுதான். இல்லை, உன் படுக்கை எடு, அதை தூக்கு, நட. இனி நான் உன்னை எங்க பார்க்க கூடாது தெரியுமா? இங்க பார்க்க கூடாது. பயங்கரமான குழியிலிருந்து என்னை தூக்கி எடுத்து கண்மலை மேல நிறுத்தி என்னை பாட வைத்தார் என்றல்ல, கண்மலை மேல நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. அதன் அர்த்தம் இனி நான் உன்னை அங்க பார்க்க கூடாது. இனி நான் ஒன்னு அங்க பார்க்க. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை மீண்டும் பாவத்தில் இருந்தால் அவர்களுக்கு முன்பதாக வாசல் திறக்கப்படாது. ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லியும் வேதம் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அவர் மீட்டு கொண்டு வந்தார். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி எகிப்துக்கு திரும்புவார்கள் என்றல்ல, சீயோனுக்கு வருவார்கள். நான் ரட்சிக்கப்பட்டாச்சு, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டாச்சு. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நான் எந்த நிலையில் இருந்தேனோ, எந்த அடிமைத்தனத்தில் இருந்தேனோ அதே அடிமைத்தனத்தில் தான் இருக்கிறேன் என்றால் என் கண்ணுக்கு என் கையற்ற தூரத்தில் தான் அந்த பாதை இருக்கிறது. ஆனால் அது எப்படி இருக்கிறது தெரியுமா? மூடப்பட்டிருக்கிறது. வெளியே வந்து பாருங்க. எத்தனையோ போராட்டம், நம்ம எவ்வளோ கத்துறோம், முறையிடுறோம், பெருமூச்சு விடுறோம். எகிப்திலிருந்து பெருமூச்சு விட்டாலும் சிவந்த சமுத்திரம் விலகாது. எகிப்தை விட்டு வெளியே வந்தா மட்டும்தான் அந்த தடை விலகும். என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற செய்தி இதுதான். அநேக வாலிபர்கள் சர்ச்சிலையும் வெளியேந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. எவ்வளவோ முயற்சி பண்ணியும் எனக்கான வாசல் திறக்கப்படவில்லையே என்ற கவலையோடு எத்தனையோ வேட்ட ஜோமனை சொல்லியாச்சு, ஜோமனியும் பார்த்தாச்சு, உபவாசம் இருந்து பார்த்தாச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் பெருமூச்சு விட்டாங்க. சிவந்த சமுத்திரம் விலகல, அது விலகாது. நீ வெளியே வா. சகரியா 2வது அதிகாரம் 7-8 வசனங்களிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சீயோனே, நீ உன்னை விடுவித்துக் கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாசிங்க அடுத்து. உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்திற்கு என்னை அனுப்பினார். அடுத்த வார்த்தை, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். யாரை தொடுகிறவன்? அவருடைய பிள்ளைகள்ல யாரை தொடுகிறவன்? இந்த பாபிலோன் குமாரத்தின் இடத்திலிருந்து ஒருத்தன் வெளியே வாரான் தெரியுமா? எகிப்திலிருந்து வெளியே வாரான் தெரியுமா? பாவம் வேண்டான்னு வெளியே வாரான் தெரியுமா? அவனை ஒருத்தன் தொடணும்னு நினைச்சானா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கண்ணில் ஒரு தூசி போனாலே நம்ம ஒட்டன. பைக்ல எல்லாம் போகும்போது சில டைம் இந்த பூச்சி அடிக்கும் பாருங்க, பூச்சி இங்கேயே அடிக்கும். நம்ம இப்படி தட்டி விட்டுட்டு சில இடத்துல பூச்சி நம்ம சரீரத்தில் எங்க பட்ட தெரியவே தெரியாது. ஆனா கண்ணில் வந்து அடிக்கும் பாருங்க, வண்டி திசை மாறும். இம்மீடியட்டா வண்டியை நிறுத்துவோம். ஏன்னா அந்த கண்ணு வலி மட்டும் நம்மளால, கண்ணில் ஒரு தூசி போச்சுன்னா ஒட்டன. அதுக்குதான் ஆண்டவர் அழகா இமைகளை கொடுத்திருக்கிறார். நம்ம அதுக்கு சொல்லுவோம், இமை மூடு, ஏன் அப்படி பார்த்துட்டு இருக்க, ஒவ்வொன்று மூடு. அப்படியா? இல்லை, ஒட்டனை மூடும். நீ பாவம் வேண்டாம், எகிப்து வேண்டாம், பாபிலோன் வேண்டாம், அசீரிய அனுபவம் வேண்டாம் அப்படி சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன்னா உன்னை ஒருத்தன் தொடுறானா, அவன் என் கண்மணியை தொடுறான். நம்ம எகிப்தில் இருந்துட்டு பாவத்தில் இருந்துட்டு அடிமைத்தனத்துக்குள் இருந்த சிம்சோனுடைய கண்ணையை பிடுங்கிட்டாங்க.
நம்ம இந்த ஒரு போர்ஷனை மட்டும் கட் பண்ணி வச்சுட்டு உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொன்னவரே. ஆமென். நீ வெளியே வா, பெரும் பாதை இருக்கிறது. அது அடையாளம் தான். நான் மீட்கப்பட்டிருக்கிறேனே. நமக்கு தெரியுங்க, நமக்கு தெரியும் நம்ம எதில் கட்டப்பட்டிருக்கிறோம், எதில் அகப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலே ஆவியானவர் ஆக்சுவலாக இன்னொரு செய்தி தான் இன்னைக்கு எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி அதை எழுத ஆரம்பிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் இந்த ட்ராக்கை காண்பித்து இப்படி எழுத வைத்தார். சிவந்த சமுத்திரம் அங்கதான் இருக்கு, பாதை அதுக்குள்ளதான் இருக்கு. ஆனா உள்ள இருந்து அவ்வளவு அழுதாலும் இந்த சமுத்திரம் விலகாது. சமுத்திரம் எப்போ ஆண்டவர் விலகும்? வெளியே வர சொல்லு, வெளியே வர சொல்லு. எவ்வளவும் போராடலாம், கண்ணீர் வடிக்கலாம், உபவாசிக்கலாம், எத்தனையோ பாஸ்டர்ஸ்ட போய் பிரேயர் பண்ணலாம். சமுத்திரம் ஒதுக்கி வழி காண்பிக்கப்பட வேண்டுமானால் எகிப்தில் இருந்து புறப்படு. ஆண்டவர் சொல்கிற, பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடு, வெளியே வா, வெளியே வா. அப்படி வந்துட்டேன்னா பிற்பாடு மகிமை உண்டாகும். என்ன மகிமைனா என்ன? மகிமைனா என்ன? இயேசு தம்முடைய மகிமையை முதலாவது எங்க வெளிப்படுத்தினார்? இந்த பூமியில வந்து கானாவூர்ல. எப்படி வெளிப்படுத்தினார்? குயிக்கா, டைம்ல தண்ணீரை ரசமா மாச்சு. தண்ணீர் ரசமா மாறணும்னா என்னெல்லாம் நடந்திருக்கும்? தண்ணீருக்கு என்ன கிடையாது? ருசி கிடையாது. வேற என்ன கிடையாது? கலர் 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 கிடையாது. வேற என்ன கிடையாது? மனம் கிடையாது. குளோரிய அவர் வெளிப்படுத்தும் போது நிறம் இல்லாததுக்கு நிறம் வந்துச்சு, மனம் இல்லாததுக்கு மனம் வந்துச்சு, ருசி இல்லாததுக்கு. பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சீயோனே, நீ உன்னை விடுவித்துக்கொள். எது எது உனக்கு இல்லையோ அது உனக்கு வரும். எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு அறிவில்லை, எனக்கு அழகில்லை, எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை. நீ உன்னை விடுவித்துக்கொள். இதான் மகிமை. ஹல்லேலூயா. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்துவுக்குள் மகிமையில். ஆமென். ஆண்டவர் நீ வெளியே வந்து பாரு. நீ உள்ள இருந்துட்டு எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, எனக்கு 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 பிரேயர் சப்போர்ட் இல்லை, எனக்கு அப்படி இல்லை, இப்படி இல்லை. நீ வெளியே வா, பிற்பாடு மகிமை உண்டாகும். யாருக்கு இந்த பெரும்பாதை உண்டாகும்? வெளியே வரவங்களுக்கு. யாரால் இது உண்டாகும்? அதை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். அதே ஏசாயா 11வது அதிகாரம் 1வது வசனம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து. இந்த வார்த்தை சொல்லப்படும் போது தாவீதின் கூடாரம் விழுந்த நிலைமையில் இருக்கிறது. ஆமென். இங்கே யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து. இது எப்படி ஆகும்? இது யாரால் ஆகும்? ஆமென் என்ற கேள்வியோடு இருக்கும்போதுதான் மீட்பரால் மட்டும்தான் இது கூடும், இரட்சகரால் மட்டும்தான் இது கூடும். அவர் வேறு யாரும் அல்ல, அவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏசாயா 53:1-2 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர். ஏசாயா 53:1-2 வசனம். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையைப் போலவும் இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகு. வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரை போலவும். சாத்தியமே இல்லை, வாய்ப்பே இல்லை, நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை.
இப்படி ஒரு நிலை வரும்போது அந்த இடத்துல வேற யார் வந்தாலும் கதை நடக்காது. இயேசு வந்தால் மட்டுமே காரியம் வாய்க்கும். அந்த இடத்துல தான் இயேசு வரார். அதனாலதான் மரியாளே கேட்டாங்க, இது எப்படி ஆகும்? இயேசுவாலே, இயேசுவாலே. ஏசாயா 11:10 சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். அவருடைய தாபர ஸ்தலம் மகிமையாயிருக்கும். இந்த இயேசு கிறிஸ்து தான் தம்மோடு இருந்தவர்களை பார்த்து சொன்னார். யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான். என்னை அல்லாமல் ஒருவனும். ஒரு தேவ பிள்ளைக்கு ஜீவ மார்க்கமே, பெரும் பாதையே இயேசுதான். ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளைக்கு மேப்பே ஜீசஸ் தான். நம்முடைய அடுத்த ஸ்டெப்பே அவர் தாங்க. அதனாலதான் இயேசு சீஷர்களை பார்த்து சொன்னார், என்னை அல்லாமல் உங்களால் ஒண்ணுமே செய்யக்கூடாது. என்னில் நிலைத்திருங்கள், abide in me. பிடிச்சுக்க என்ன, அவர் எல்லாவற்றுக்கும் அவர் தான் மார்க்கம். கர்த்தருக்கு சித்தமான இந்த செய்தியை நம்ம அடுத்த வாரம் தொடர்ந்து கேட்க போகிறோம். அவர் தம்மை வழி என்று சொன்னவர் மாத்திரமல்ல. இயேசுவினுடைய விசேஷம் என்ன அப்படின்னா, சொல்லுகிறவர் மாத்திரமல்ல, செய்கிறவர். அதுதான் விசேஷம். ஆமென். எல்லாத்தையும் அவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியும் காட்டுவார். அப்பத்தை எடுத்து கொடுக்கிறார், எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைகிறாங்க. அடுத்து சொல்ற, நான் தான் பார்ப்போங்கிறார். என்னை புசித்து என் ரத்தத்தை கொடுங்க அப்படிங்கிறார். சொன்னது மாத்திரம் அல்ல, அப்படியே நமக்காக அடிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார். நானே நல்ல மெய்ப்பன், மெய்ப்பன் தன் ஆடுகளுக்கு ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லுகிறார். சொன்னது மாத்திரமல்ல, கொடுத்தார். ஹல்லேலூயா. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொன்னது மாத்திரமல்ல, அவர் செடியாய் நின்று நம்ம எல்லாரையும் அவர் மேல படரும்படி வைத்து நம்மில் நற்கிரியைகளை துவக்கி. ஹல்லேலூயா. எபிரேயர் 10வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறார். அதனாலதான் சொன்னேன், ஒரு தேவ பிள்ளையினுடைய பாதையே இயேசுதான். ஹல்லேலூயா. மேப்பை பாருங்க, நம்ம எங்க போனாலும் மேப் செட் பண்ணிட்டு தான் போறோம், ஜிபிஎஸ் செட் பண்ணிட்டு போறோம். ஒரு தேவ பிள்ளையின் விசுவாச ஓட்டத்தில். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, வேற யாரையும் பார்த்துறாத, அவருக்குள்ளேதான். மாம்சமான திரையை அன்று கிழித்து போது, மாம்சமான கிழித்து போது, மகா திரு சமூகம், மகா அவர் சிலுவையில் அடிபட்டதுனால நாம் எல்லாம் இங்கே இருக்கிறோம். இங்கே இருப்பது அங்கே இருக்க போகிறோம் என்பதற்கான நிழல். சபையிலே ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சேர்க்கிறார். சபையிலே சேர்ப்பதற்காக கர்த்தர் ரட்சிக்கவில்லை. கர்த்தர் ரட்சித்தது எதற்கு தெரியுமா? ஒரு கூட்டம் அவருக்கு முன்பதாக
வெண்ணங்கி தரித்துக் கொண்டு குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் என்று சொல்லும் போது அந்த கூட்டத்தில் நானும் நீங்களும் காணப்பட வேண்டும் என அவர் விரும்பி தமது மாம்சமாகிய, அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நானே வாசல், ஒருவன் என் வழியாய் பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டு அடைவான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை இரத்தத்தினாலே மீட்டு பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து விட்டார். நமக்கு முன்பாக இருக்கிற அந்த பெரும் பாதை தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. I am the way. நமக்கு முன்பாக இருக்கிற அவரை பார்த்துட்டே டிராவல் பண்ணிட்டோம்னா நம்ம இங்க எடுத்து வைக்கிற லாஸ்ட் ஸ்டெப் மகிமையில எடுத்து வைக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப். வேற வலப்புறமும் இடப்புறமும் சாயாதே. இயேசுவ மார்க்கமா பாருங்க, இயேசுவ வழியா பாருங்க, அவர்தான் பாதை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அழகான பாட்டு, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வின் நாயகனே. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ நிறைய பாட்டு மைண்ட்ல வருது, ஆனால் நமக்கு டைம் போச்சு. நம்ம ஜெபம் பண்ணணும். இந்த செய்தி கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் தொடரும். ஒரு தேவ பிள்ளையின் பெரும் பாதையே இயேசுதான். ஹல்லேலூயா. என்னை அல்லாமல், அதாவது மஸ்டா நம்ம கூட இருக்க, நம்ம கிட்ட இருக்க வேண்டிய சிலவைகள் உண்டு. இப்போ வெளிநாட்டு டிராவல் பண்ணவங்க கிட்ட மஸ்டா என்ன இருக்கணும்? பாஸ்போர்ட் இருக்கணும். அது 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 எல்லாத்தையும் ஒரு வாட்டி செக் பண்ணுவோம். பாஸ்போர்ட்டை மட்டும் ஏர்போர்ட்டுக்கு உள்ள போறது வரை செக் பண்ணுவோம். இல்லை, எல்லாத்தையும். எக்ஸாம் எழுத போற பிள்ளைகிட்ட மஸ்டா என்ன இருக்கணும்? ஹால் டிக்கெட் இருக்கணும். ஹல்லேலூயா. அது மட்டும் இருக்கா 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 இருக்கா. நான் இப்படி தான் +1 எக்ஸாம் எழுதும் போது பேண்ட் எடுத்து போட்டுட்டு பாக்கெட்டில் தட்டி பார்க்குறேன். இருக்கு. நேரம் உள்ள போயாச்சு. போய் உக்காந்து பேப்பர் எடுத்து ஹால் டிக்கெட் நம்பர் எழுதலாம்னு சொல்லிட்டு பாக்கெட்டில் கை போட்டு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அது முந்தின நாள் எக்ஸாமுக்குள்ள கொஸ்டின் பேப்பர். அந்த அப்படி சார் ப்ளீஸ் சார் விட்டாங்க. இப்படியெல்லாம் பார்க்க கூடாது. இருக்கா இருக்கா ஆண்டவர் இருக்கிறீரா அப்படில எடுத்து ஹால் டிக்கெட். அதாவது ஒரு தேவ பிள்ளைக்கு மஸ்டா இருக்க வேண்டியது ஜீசஸ். அவர் இல்லாம நம்ம எல்லாம் யோசேப் மரியாள் மாதிரியே இருக்கிறோம். இயேசுவோடு வரும், ஆலயத்துக்கு போகும்போது இயேசுவை விட்டுட்டு போயிடுவோம். நிறைய பேர் இயேசுவோடு பயணித்து விட்டுட்டு போயிட்டு அங்கெங்கேயும் தேடிட்டு அவர் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார், வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார். இயேசு இல்லைன்னா இல்லைங்க, அவ்வளோ. இயேசு இல்லைன்னா இல்லை. இது மட்டும் புரிஞ்சிட்டுனா நம்ம அவரை பிடிச்சிரும். அவரை பிடிச்சிட்டோன்னா உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர், உம்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்துடன், எல்லாரும் கண்களை மூடி, என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி பிரித்தெடுத்தீர் உமக்கென்று வாழ்ந்திட, பிரித்தெடுத்தீர் உமக்கென்று வாழ்ந்திட, ஆராதனை உமக்கே. ஆமென். ஹல்லேலூயா.
ரெண்டு கைகளை உயர்த்தி மாம்சமான கிழித்து போது glory மாம்சமான கிழித்து போது ஓ மகா மகா திரு சமூகம் மகா மகா திரு சமூகம் வல்லமையோ மகிமையோ ஒரே சத்தமாய் தகப்பனே சலமகரோ மக்குதானே ஆமென் 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 வல்லமையோ எங்கள் நல்ல தகப்பனே தகப்பனே அல்லேலூயா என் மீது அன்பு கூர்ந்து என் மீது glory எனக்காய் கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர் உமக்கென்று உங்க கிருபையப்பா கைகளை அசைத்து ஆராதனை உமக்கே ஆராதனை ஆமென் அல்லேலூயா ஓரம சந்தரபா கரபலபரபா நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம் ஹalleluya hallelujah hallelujah thank you jesus நன்றி ஆவியானவரே நன்றியோடுமை துதிக்கிறோம் பரிசுத்த பிதாவே நல்ல தகப்பனே நன்றி நிறைந்த இருதயத்தோடுமை வாழ்த்துகிறோம் போற்றுகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் நீர் நல்லவர் உங்க கிருபை பெரியது கடந்த 3 மாதங்கள் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீர் இந்த புதிய மாதத்தை காண செய்து நடத்தி வருகிற அன்புக்காய் ஸ்தோத்திரம் இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில உங்க சமூகத்திலே எங்களை கொண்டு வந்து பாட துதிக்க ஆராதிக்க ஜெபிக்க வைத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் எங்களை மீட்டுக் கொண்டிருக்கிறீர் எங்களுக்கு முன்பாய் ஒரு பெரும் பாதையை வைத்திருக்கிறீர் நீரே எங்கள் வழியாய் இருக்கிறீர் அப்பா உமக்குள்ளே தான் எங்களுக்கான மேய்ச்சல் எங்களுக்கான எல்லாம் இருக்கிறது உம்மை விட்டு செல்லாமல் உங்களை விட்டு எங்க பார்வையை கொஞ்சம் கூட நாங்க திருப்பாம உங்களையே பார்த்து முன் செல்ல நித்தியத்தை சுதந்தரிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக கரம் கிருபை தயவு உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென் 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 ஹalleluya அப்படியே உட்கார்ந்து